அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்பது பற்றி திரு மகேஷ் ஐயர் கேட்கலாம். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத கடகராசிகிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். ஏன்னா அஷ்டம சனியில் என்னென்ன பாடுபட்டாங்க, எப்படி இருந்தாங்க, என்னென்னங்கிறத எப்போவுமே இந்த ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் வேறு யாராவது ஃபெயிலாக இருக்காங்கன்னா அப்படி திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? திருப்தி ஆகும்னு. அந்த மாதிரி தான் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் குரு எப்போவுமே ஒரு நல்ல விஷயம். ஒரு இடத்துல பாதிப்பு இருந்ததுன்னா இன்னொரு இடத்துல கடவுள் வந்து காப்பாற்றுவாருங்கிறது ஒரு பெரிய அதிசயம்தான். இதுதான் இந்த இயற்கையோடைய ஒரு பெரிய, நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லாரும் வீட்டில் திட்டுவாங்க. ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ சும்மா தம்பியை திட்டிகிட்டே இருக்காதம்மா அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அம்மா திட்டுவாங்க, அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி குருவுடைய சப்போர்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருது. 11ஆம் இடத்துல குரு இருக்கங்காட்டி இவர்களுக்கு என்னதான் நொந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறதில்ல சில விஷயங்களில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கலாமா, வேறு இடத்துக்கு போகலாமா, இல்லை இங்கே இது பண்ணலாமா, இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் அவருக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். ஃபேமிலி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஜென்மத்தில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவுமே அதில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பண விவகாரங்கள், அதே மாதிரி சேமிப்பு விஷயங்களே மற்றவர்கள்ட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அனுபவம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்திட்டமாக அமைஞ்சுட்டுருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யார் யார் எப்படி என்னென்ன குணாதிசயங்கள் அப்படிங்கிறதே தெரிய வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடியதுன்னா பிரயாணங்கள் இவங்களுக்கு வெற்றி பெறும். நிறைய பிரயாணங்கள் இவங்களுக்கு வெற்றி பெறும். வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, அது மாதிரி கணபதி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிகச்சிறப்பு. அடுத்ததாக திரு பீமராஜ ஐயா, சிம்மராசிக்கு 11ஆம் இடமான லாப ஆதாயஸ்தானத்திற்கு குரு பகவான் வரார். இது வந்து அற்புதமான பலன். இந்த 11ல் குரு வர்றதை அற்புதமான பலன்னு சொல்லலாம். அந்த 11 வரும்போது என்ன பண்ணுவார்னா, குரு தனக்காரங்களே நிறைய பணம் கொடுக்கணும். ஆனால் இந்த முறை 12 ஆண்டிற்கு ஒரு முறை மீண்டும் 11ஆம் இடத்திற்கு குரு வர்றார். குருவுடைய ஒரு பரியாயம், குரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த முறை உங்களுக்கு அருளை கொடுக்க போகின்றார். நமக்கு ஒரு குரு கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிடும். ஆனால் பணம் கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சதா ஆகாது. எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ராசியில் கேது வராரு, 7ஆம் இடத்துல ராகு, அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பணம் வந்துடும், சுலபமாக இருக்கும், குரு எல்லாத்தையுமே கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் குரு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? அவருடைய அந்த ஸ்தான பலம் உங்களுக்கு வேலை செய்யணும். ஏற்கனவே அவர் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கார். அப்படிப்பட்ட ஒருவர் கட்டாயம் நல்லது பண்ணுவார். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை சொல்லிக் கொடுப்பார், வித்தையை கொடுப்பாரு, ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்பா வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ நல்லதாக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து கடைபிடித்து ஏற்றுக்கொள்ளலாம். அதுபோல் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து மேனேஜரோ, டீம் லீடரோ, ஓனரோ யாரோ ஒருத்தர் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க. அதை கேட்டு கடைபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும். வீட்டில் மனைவி சொல்லக்கூடியதை கணவன் கேட்கணும், கணவன் சொல்லக்கூடியதை மனைவி கேட்கணும். அதாவது நீங்கள் சுய புத்தியை இப்போ வந்து வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியும், நிறைய செலவு பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். இதுதான் குரு தரக்கூடிய பலனாக நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ அஷ்டம சனி இருக்கே, 7 ராகு இருக்கே, கல்யாண வயசில் பொண்ணு இருக்கே, பையன் இருக்கேன்னு கவலையே பட வேண்டாம். கல்யாணம் நல்லபடியாக பண்ணுவீங்க. ஏன்னா அது பிள்ளைகளுக்காக பண்ணுறீங்க. வாழ்க்கையில் நிறைய காலம் சம்பாதிச்சதை 1-2 நாளில் செலவு பண்ண போகிறீங்க. இந்த விஷயமானது நடக்கும். இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்க என்ன பண்ணணும்னா, தினந்தோறும் காலை எழுந்த உடனே சூரிய பகவானை வழிபடுங்க. எனக்கு வழி காட்டுன்னு சொல்லி வழிபடுங்க. நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி. அடுத்ததாக திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன், சிம்மராசி. சிம்மராசிக்கு அஷ்டம சனி. ஸோ கேட்கவே வேணாம். அதாவது அஷ்டம சனி, சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி, சனிக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது. ஏற்கனவே பெரிய பஞ்சாயத்துலாம் இருக்குது. இப்போ அஷ்டம சனி காலகட்டத்தில் கேது வேறு ராசிக்கு வராரு. இப்போ ராகு கேது பயிற்சி மே 18ஆம் தேதி வராரு. ஸோ அந்த இது வேறு இருக்குது. எப்போவுமே 2 முனை தாக்குதல். இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பல முனை தாக்குதலாக இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு, ராசியில் இருக்கக்கூடிய கேது, அதை தவிர வந்து அஷ்டம சனி காலகட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி தான். இந்த குரு சிம்மராசிக்கு 3, 5, 7 இந்த இடங்களை பார்வைப்படுறதுனால, குரு பார்வைப்படுறதுனால ஓரளவுக்கு அடி வாங்கினாலும் மருந்து போடப்படும்.
அதாவது உங்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு சர்வை பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும். இப்போ அண்ணா சொன்னார் வந்து கல்யாணம் பற்றி பேசினார், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசினார். இப்போ சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் 195% பேர் வந்து கல்யாணம் ஏண்டா பண்ணணும்னு தான் நினச்சிருப்பாங்க. அது தவிர ஒரு 5% பேர் கல்யாணம் பண்ணவே வேணாம்னு நினச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஏற்கனவே இந்த தாக்குதல்கள் ஏற்கனவே கண்டக சனியினாலேயும் அனுபவிச்சிருக்காங்க லாஸ்ட் 2.5 வருஷமும் கூட. அதை தவிர சிம்மராசிக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து கூட இவங்களோட பிரைட்டாக இருப்பாங்க. இவங்கள வந்து கேள்வியிலேயே துளைக்கிற மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க. இதை தவிர சிம்மராசிக்கு இந்த ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் கூட ஈடுபாடே கிடையாது. கண்டதை திம்பாங்க, எங்கே வேணால் போவாங்க, என்ன வேணால் இந்த கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, கண்ட நேரத்துக்கு ட்ராவல் பண்ணுறது, இது வந்து சிம்மராசியோடைய கூட பிறந்த குணாதிசயம். இப்போ இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதையெல்லாம் மாற்றிக்கணும். இப்போது முதல்ல கேது என்ன பண்ணுவார்னா, உங்களை மைண்டை வந்து உள்ளே வந்து தொலை போட்டு துருவுவார். ஏன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் தாட்ஸ் வரும். ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதே அடுத்த விஷயத்துக்கு தாவும் மனது. அப்படி வந்து தாவிக்கொண்டே போகும்போது ஒரு 4 விஷயம் கழிச்சு 5வது விஷயம் யோசிப்பீங்க, முதல் விஷயம் என்னாச்சுன்னே தெரியாது. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்போ எண்ணம், மனம் இதை ரெண்டையும் கோப்பாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் ஓரளவுக்காவது இப்படிப்பட்ட ஒரு சவாலான நேரங்களில் வந்து வாழ்க்கையை வந்து சந்தித்து சமாளிக்க முடியும். இதை தவிர சிம்மராசிக்கு வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வீட்டில் போனீங்கன்னா கணவன் மனைவி எப்படின்னா சொல்லி வச்ச மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆப்போசிட்டாக நினைப்பாங்க. இது சிம்மராசியுடைய ஒரு இது. இதில் விதி விலக்குகள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வேறு கவனமாக இருக்கணும். மனைவி கிட்ட ஜாக்கிரதையாக நடந்து, மனைவியுடைய தரப்பு சொந்தக்காரர்கள்ட்ட ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். இதுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க வெளியில் வெறப்பாக சட்டையை தூக்கி போட்டு வரவங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொல கொலன்னு பஞ்சு மாதிரி இருப்பாங்க. இப்போ சிம்மராசி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பணத்தை செலவழிக்கல. சிம்மராசிக்கு வந்து பணம் வந்துருச்சுன்னா கவுண்டமணி மாதிரி இந்த தெரு என்ன விலை, இந்த ஊர் என்ன விலைங்கிற மாதிரி மாறிடுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் அந்த பணத்தை வரும்போது எப்படி நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், மெயின்டைன் பண்ணணுங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும். இதை மட்டும் செஞ்சாலே சிம்மராசி இந்த அஷ்டம சனி காலகட்டத்தை குரு பயிற்சியின் மூலியமாக, அவருடைய சப்போர்ட் மூலியமாக தாண்ட முடியும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த குரு பயிற்சி வந்து 3, 5, 7 முக்கியமான இடங்கள். இப்போ முயற்சி பண்ணக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் ஜெயிச்சிடும். இப்போ இந்த காலகட்டங்களில் 5 மேலே சிம்மராசி, அதாவது 5ஆம் இடத்துல பார்வை விழுறதுனால குழந்தைகளுக்கான ஒரு நல்ல காலம். அது குழந்தைகள் மூலியமாக பெற்றவர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு காலங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் லைஃப்பில் அஷ்டம சனி காலகட்டத்தில் நமக்கு நல்லது நடக்குமான்றவங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் இருக்கும். அது மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருந்தாலும் அது ஓரளவுக்கு கூடிய மட்டும் சமாதானத்தில் முடியக்கூடிய அளவில் இருக்குது. ஒட்டுமொத்த சிம்மராசி என்பவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்ன்றது, முடிந்தால் தர்பாரண்யேஸ்வரர் திருநாளாறில் வீட்டில் தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் செய்வது, நலத்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு, அது முடியவில்லைன்னா சிவ பரிகாரமாக பண்ணா சொன்ன மாதிரி. அதே மாதிரி கால பைரவர்களுக்கு வந்து நீங்கள் உணவளிப்பது, நீரளிப்பது போன்ற பரிகாரங்கள் மிகப்பெரிய அளவில் சிம்மராசி என்பவர்களை காப்பாற்றும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக திருமதி பாரதி ஸ்ரீதர், சிம்மம். சிம்மராசி நேயர்களுக்கு இவங்க 3 பேருமே சொல்லிட்டாங்க. அண்ட் மோஸ்ட்லி அஷ்டம சனியை வச்சு குரு பயிற்சியை வந்து அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கிரகங்கள் எப்பொழுதுமே அதனுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளவே மாற்றாது. அண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் ஜென்மத்திலேயே கேது பகவான் வேறு வருகிறார். மகேஷ் சொன்ன மாதிரி எப்போவும் அதாவது when the doors are closed you will have a window to open அப்படிங்கிற மாதிரி ஒரு ரே ஆஃப் ஹோப் வந்து குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அண்ட் எஸ்பெஷலி இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 1 வருட காலம் உங்களுக்கு விரயத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 2 மாத காலம் வந்து விரயத்தில் வருது, ஐப்பசி கார்த்திகை மாதங்களில். அப்போ வந்து கொஞ்சம் உங்களுடைய ஃபினான்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்மளுடைய சேமிப்பு இருந்தால் நம்ம எந்த பயிற்சி வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்னதான் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு முயற்சியை கொடுத்தா கூட இந்த ராகு கேது சனி பகவான் வந்து கொஞ்சம் அதை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் உருவாக்கி கொடுப்பார். ஸோ லைஃப்பில் வந்து நிறைய சேலஞ்சஸ் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக ஏதாவது நீங்கள் இந்த வருடத்தில் ஒரு காதல் திருமணம் பண்ணணும், இல்லை நான் வந்து திருமணம் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவில் இருக்கேன்னா அதை ஒத்தி போட்டுருங்க. இப்போதைக்கு திருமண லாபத்தில் குரு 11 இருந்தாலும் இப்போ அஷ்டம சனி இருக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு லைஃபோ இல்லை திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு சோபிக்காது. புதிதாக திருமணமான தம்பதியினரும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க நல்லது. ஜென்மத்தில் வந்து கேத்து வரார் அப்படின்னாலே கொஞ்சம் இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டதில் நிறையா மருத்துவ செலவுகளை வந்து கொடுப்பார். அப்போ அது விரயத்தில் வரக்கூடிய குரு அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சிம்மராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில்
மற்ற கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லை, குரு பகவான் மட்டும்தான் நமக்கு சாதகமாக இருக்கிறார் அப்படின்னா இருக்க பிடிச்சிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தாவை டெய்லியே நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. உங்கள் ஊர்லேயே குலதெய்வம் இருக்குன்னா வியாழக்கிழமையில் போய் பண்ணுங்கள். சப்தகன்னி வழிபாடு பண்ணுங்கள். 7 கன்னிமார்களுக்கும் மஞ்சள் வஸ்திரம் வியாழக்கிழமையில் கொடுத்து மஞ்சள், அந்த விரலி மஞ்சள் மாலை வாராகிக்கு சாத்தி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா மற்ற கிரகங்களினுடைய அந்த தாக்கம் குறைந்து குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மிக சிறப்புமா